Yes. So, hello champions. I hope my audio video is all clear. Extremely sorry, last video cut ஆயிருச்சு. அதனால தான் திருப்பி இத ரீஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு. So yes guys, நான் பேசுறது ஆடியோ வீடியோ எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு நம்புறேன் நினைக்கிறேன். எல்லாரும் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So please join as sub. Okay, so எல்லாரும் ஜாயின் பண்ணட்டும். once எல்லாரும் ஜாயின் பண்ணதும் நம்ம சூப்பரா செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? yes. Okay, so செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம், நம்மளோட வேதாந்து லேர்னிங் சென்டர்ல இப்போ நம்ம ஜேஇ நீட் 8th to 10th கோர்ஸ், ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் விசிட் தீஸ் ஆஃப்லைன் சென்டர்ஸ். தமிழ்நாட்டிலேயே நிறைய ஆஃப்லைன் சென்டர்ஸ் கொண்டு வரும். அதாவது அண்ணா நகர்ல, வேளச்சேரியில, தாம்பரம், ஆவடி, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், போரூர், பெரம்பூர், பெருங்கலத்தூர், இந்த மாதிரி நிறைய சென்டர்ஸ்ல நம்மளோட வேதாந்து லேர்னிங் சென்டர் கொண்டு வரும். பிளஸ் நிறைய ஸ்கூல்ஸ் கூடயுமே நம்ம டைப் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய இடத்துல வேதாந்து வரப்போகுது. உங்களுக்கு ஆஃப்லைன் சென்டர் வேணும்னா யூ கேன் ரீச் அவுட். ஆல்சோ தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு 40% ஸ்காலர்ஷிப்போட உங்களுக்கு நீட் அண்ட் ஜேஇ கோர்ஸ் கிடைக்க போகுது. பேட்சஸ் 25th of April ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. என்ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட் இட் டவுன் நீட் ஆக்சலரேட்டர் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ஃப்ரீ கோர்ஸ் நம்ம கொடுக்குறோம். அதற்கான டைமிங் அண்ட் ஒர்க் ஷாப் டீடைல்ஸ் இது எல்லாமே உனக்கு இந்த வீடியோ கீழே லிங்க்ல கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஆல்சோ லுக் இன்டு தி சேம். ஆல்ரைட். பிளஸ் உங்களுக்கு மார்க்ஸ் வேணும் மேம், எனக்கு ஸ்காலர்ஷிப் வேணும் மேம், நான் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட், நான் நல்ல மார்க் எடுப்பேன் அப்படின்லாம் நினைச்சேன்னா இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டை நீ இன்ஸ்டன்டா எடுத்துக்க முடியும். விச் இஸ் 𝑖𝑏 இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட். எடுத்து உங்களுக்கு தேவையான ஸ்காலர்ஷிப்பை அப் டு 90% வரைக்கும் நீங்க வாங்கிக்க முடியும். ஸோ இஃப் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ, யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட். எஸ். Hi, Udayaragam. Hi, Sanjana. Welcome on board. So I hope my audio video is all clear and I'm so sorry last live cut aanadukku. So there was some streaming issues or something like that. But in the stream kandipa cut avadu super massa nama inga kalaka porom. So we will do one thing. If we reach 100 likes, நம்ம கண்டிப்பா இந்த handwritten notes இந்த chemistry capsule உங்களுக்கு தர மாதிரி இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோ, லைக்கை மட்டும் தட்டி விட்டுக்கோ. ஆல்சோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த செஷன் ஏன் உனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா இந்த செஷன்ல நான் ஜஸ்ட் இந்த ஃபார்முலாலாம் இருக்குப்பா, இப்படிலாம் பண்ணிருங்க அப்படின்லாம் சொல்ல போறது இல்லை. ஒவ்வொரு ஃபார்முலாவையும் சொல்லி அந்த ஃபார்முலாவை நீ எங்க யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், அண்ட் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல நீ இந்த ஃபார்முலாஸ்ல தப்பு பண்ணுவ அப்படிங்கிறதையும் கொஸ்டின் வச்சு உனக்கு நான் சொல்லி தர போறேன். ஸோ பி ப்ரிப்பேர்ட் மை டியர். எஸ். ஓகே, வண்டர்ஃபுல் கைஸ். ஸோ எஸ், ஆடியோ வீடியோ எல்லாம் கிளியரா பர்ஃபெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் இட் இஸ் ஸோ புட் அ தம்ஸ் அப் அண்ட் லெட் மீ நோடா கண்ணா, லெட் மீ டூ. ஆக்சுவலா நம்மளோட லாஸ்ட் லைவ்ல கிட்டத்தட்ட there was like 30-40 people. என்னாச்சுன்னு தெரியல, அந்த லைவ் கட் ஆனோட அவங்களும் கட் ஆயிட்டாங்க. ஸோ கைஸ் ப்ளீஸ் ஷேர் மேக்ஸிமம், ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தட் நிறைய பேர் இருந்தாங்கன்னா இந்த செஷன் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஓகே. எஸ். ஸோ இப்போ டாக்கிங் அபவுட் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. கண்ணா, பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில தான் உனக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. கரெக்டா? சே ஃபார் எக்ஸாம்பிள் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியிலேயே பார்த்தேன்னா உனக்கு நீ மோல்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நம்பர் ஆஃப் மோல்ஸை ஃப்ரம் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் அண்ட் வால்யூம் ஆஃப் கேஸ், இதை வச்சு எல்லாம் நீ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா? ஸோ நீ என்ன பண்ணணும்னா all you have to do is if உன்னோட மோல் நம்பரை மோலார் மாஸ் கூட மல்டிப்ளை பண்ணினா உனக்கு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன் கிராம் கிடைக்கும். இதுவே உன்னோட அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோலார் மாஸ் கூட டிவைட் பண்ணினா உனக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்கும். அதே மாதிரிதான் உனக்கு நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் வேணுமா, மோல்ஸை உன்னோட அவகேட்ரோ நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணு. இல்ல மேம் எனக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் வேணும், நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ், நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கா, அவகேட்ரோ நம்பரால டிவைட் பண்ணு. சிமிலர்லி வால்யூம் ஆஃப் கேஸ்ல இருந்து உனக்கு மோல்ஸ் வேணும்னா 22.4 ஆல டிவைட் பண்ணு. இதுவே மோல்ஸ்ல இருந்து வால்யூம் வேணும்னா 22.4 ஆல மல்டிப்ளை பண்ணு. இது ஒரு ஈஸி ட்ரிக் தான் கண்ணா. இதை யூஸ் பண்ணனா உன்னால ஈஸியா மார்க்க வாங்க முடியும்.
Okay, Kansha, cracking NEET in 15 days from scratch from zero is not at all possible. I'm not going to tell you false. நான் வந்துட்டு உனக்கு faulty assumptionலாம் கொடுக்க விரும்பல. ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்றேன்னா it is very difficult கண்ணா. It is very 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 difficult to crack in 15 days because கான்செப்ட் முடிக்கவே உனக்கு 15 நாள் பத்தாது. சரியா? பட் ஆனா what you can do is finish the concepts as soon as possible. அதுக்கு தான் நம்ம வேதாந்து நீட் தமிழ் சேனல்ல நம்ம மெகா மேரத்தான் போட்டிருக்கோம். 4 மெகா மேரத்தான். நாளைக்கு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்கு, ஆர்கானிக் இன்ஆர்கானிக் இப்போ முடிச்சிருக்கோம், பிசிக்கல் கெமிஸ்ட்ரி நாளைக்கு நான் முடிச்சு தந்துருவேன். இந்த 4 வீடியோ 4 மெகா ரிவிஷன் பார்த்துட்டேன்னா உனக்கு கான்செப்ட் ஒரு 3-4 நாள்ல கெமிஸ்ட்ரி முடிஞ்சிடும். தென் நீ கொஸ்டின் ப்ராக்டிஸ்க்கு வந்துடலாம். கான்செப்டை முடிச்சு கொஸ்டின் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பண்ணா மட்டும்தான் உன்னால நீட்ல நல்ல மார்க் வாங்க முடியும். ஓகேவா? எஸ், டோன்ட் யூ வரி அசோக் குமார். தெர்மோகெமிஸ்ட்ரியில இருந்து எப்படி எல்லாம் கொஸ்டின் வரும்ங்கறத நான் உனக்கு சொல்லி தரேன், கவலைப்படாத. சோ கமிங் பேக் டு தி கான்செப்ட். இப்போ உனக்கு மோலார் மாஸ் கண்டுபிடிக்கணும்னா யூ ஹேவ் அ வெரி ஈஸி ஃபார்முலா. உன்னோட average relative mass of one molecule என்ன divided by 112 into mass of carbon 12 atom போட்டுக்கோ. இல்ல மேம் எனக்கு molecular mass வேணும் அப்படின்னா நீ 2 into VD பண்ணா போதும். மேம் ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் அ மெட்டல் கண்டுபிடிக்கணும். கண்ணா நான் இங்க கொடுத்துருக்கிற ஃபார்முலால ரொம்ப ஈஸி சிம்பிளான ஃபார்முலா, இதெல்லாம் நீ பார்த்தாவே போதும். சரியா? நீ ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் மெட்டல் கண்டுபிடிக்கணுமா, வெயிட் ஆஃப் அ மெட்டல் டிவைடட் பை வெயிட் ஆஃப் ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ்ட் இன்டூ 1.008 பண்ணா போதும். இதுவே ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் அ மெட்டல் வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஜன். ஓகேவா? ஹைட்ரஜன் வச்சு இதை கண்டுபிடிச்சிட்டேன். ஆக்சிஜன் வச்சு கண்டுபிடிக்கணும்னா இங்க எப்படி ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ் போட்டியோ அதே மாதிரி இங்க ஆக்சிஜன் கம்பைன் போடுறேன். குளோரின் வச்சு கண்டுபிடிக்கணுமா, குளோரின் கம்பைன் டினாமினேட்டர்ல போட்டு அதோட மாலிகுலர் மாஸால மல்டிப்ளை பண்ண போற. சோ ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் மெட்டல் கண்டுபிடிக்கணும்னா வெயிட் ஆஃப் மெட்டல் டிவைடட் பை எவ்வளவு ஆக்சிஜன் ஆர் குளோரின் ஆர் ஹைட்ரஜன் கம்பைன் இன்டூ மாலிகுலர் மாஸ் ஆஃப் த மாலிகுல் which is combined. ஆக்சிஜனா ஹைட்ரஜனா குளோரினா யார் கம்பைன் ஆயிருக்காங்களோ அவங்களோட மாலிகுலர் மாஸ். ஓகேவா? இஸ் தட் கிளியர்? எஸ் கண்ணா. ஷேர் மேக்ஸிமம் வீடியோவை மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க பிகாஸ் கவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்குடா கண்ணா. ஷேர் மேக்ஸிமம். நெக்ஸ்ட் நம்ம நம்மளோட மாலிகுலர் ஃபார்முலாக்கும் எம்பிரிக்கல் ஃபார்முலாக்கும் வித்தியாசம் என்னன்னு பார்க்க போறோம். டே கண்ணா, ஆல்வேஸ் ரிமெம்பர் empirical formula is the simplest form of your molecular formula. Say for example onta C6H12O6 இருக்கா, குளுக்கோஸோட ஃபார்முலா இருக்கா, அதோட simplest version என்ன CH2O. CH2Oங்கிறது உன்னோட empirical formula, C6H12O6 அப்படிங்கிறது உன்னோட மாலிகுலர் ஃபார்முலா. அதை நீ இன்டூ n ஆல 6 ஆல மல்டிப்ளை பண்ணாதானே மாலிகுலர் வரும். அந்த n அப்படிங்கிறது தான் இங்க நீங்க கொடுத்திருக்கக்கூடிய n. So remember this. Right. இப்போ மேம் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில இருந்து எப்படி எல்லாம் எனக்கு क्वेश्चन கேட்பான் அப்படின்னு கேட்டேனா, see சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில இருந்து உனக்கு மெயினா 3 வகையில ப்ராப்ளம் பேஸ்ட் क्वेश्चंस கேட்க முடியும். ஓகேவா? நம்பர் 1 இஸ் பேஸ்ட் ஆன் மோல் கான்செப்ட். ஓகேவா? இவ்வளோ மோல்ஸ் ஆஃப் பார்ட்டிகல் இருக்கு, அது எவ்வளோ கிராம்ஸுக்கு கன்வெர்ட் பண்ண முடியும், ஆர் என்கிட்ட இவ்வளோ வால்யூம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்கு, அதுக்கு ஈக்குவலண்டான மோல் என்ன அப்படின்லாம் கேட்பான். அப்படி கேட்டானா நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு ஃபார்முலா, ஆல் யூ ஷுட் ரிமெம்பர் இஸ் யோர் அட்டாமிக் ஆர் மாலிகுலர் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 22.4 liter or 1 mole of a substance or Avogadro number of particles. இந்த ஒரு ரிலேஷன் வச்சே மோல் கான்செப்ட் பேஸ் பண்ண क्वेश्चन நீ எழுதிடலாம். ட்ரஸ்ட் மீ, மோல் கான்செப்ட் பேஸ் பண்ண क्वेश्चन தான் அதிகம் நீட்ல உனக்கு கேட்டிருந்தானா. ஓகேவா? இந்த கன்வர்ஷன் பேஸ் क्वेश्चन தான் அதிகமா கேட்டிருக்கான். ஸோ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் த சேம். ரைட்? சரி மேம், மோல் கான்செப்ட் பேஸ் பண்ண क्वेश्चन எனக்கு புரிஞ்சிச்சு. அதை இல்லாம எப்படி எல்லாம் क्वेश्चन கேட்பான் அப்படின்னு கேட்டேன்னா, இதை இல்லாம ஒன்றை क्वेश्चन கேட்கிறானா ஈஸியா இதை பேஸ் பண்ணி, இதே கான்செப்ட் பேஸ் பண்ணி tell me the highest number of say for example x atoms in சொல்லி 4 ஆப்ஷன் கொடுப்பான். இவ்வளோ வால்யூம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், இவ்வளோ ml ஆஃப் சப்ஸ்டன்ஸ், இவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், இவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் அப்படின்னு 4 கொடுப்பான். இது 4த்தையும் நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி நீ ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் எக்ஸ் ஆட்டம் எங்க இருக்கு அப்படிங்கிறத நீ கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ரைட்?
Ma'am, your organic chemistry marathon revision is enough for NEET. It is more than enough, Dakana. It is more than enough. Even if you are preparing for NEET, JEE, 𝑽8EE, 𝐿RMJEE, whatever you prepare, that is more than enough. That is more than enough. Okay? Yes. Next. சரி மேம், இதெல்லாம் ஓகே மேம். இது இல்லாம இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா பேஸ் பண்ண கொஸ்டின்லாம் கேட்பானா? எஸ், எம்பிரிக்கல் ஃபார்முலா பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பான். அதற்கு நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு n இன்டூ எம்பிரிக்கல் ஃபார்முலா. இதை விட்டா பெருசா உனக்கு பெரிய கான்செப்ட் எல்லாம் வச்சு கொஸ்டின் கேட்க போறது இல்ல. தென் மேம், எனக்கு இந்த லிமிட்டிங் ரியேஜென்ட் பேஸ் பண்ண கொஸ்டின் கேட்பானா? லிமிட்டிங் ரியேஜென்ட் பேஸ் பண்ண கொஸ்டின் ஒரு 10-5 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. இப்போ லிமிட்டிங் ரியேஜென்ட் பேஸ் பண்ண கொஸ்டின் அவ்வளவா கேட்க மாட்டேங்கிறான். ஸோ நீ ரிலாக்ஸா ஜஸ்ட் அதோட பேசிக்ஸை மட்டும் பார்த்துக்கிட்டு போனா போதும். இட் இஸ் மோர் தேன் இனஃப் ஃபார் யூ. ஓகே, இட் இஸ் மோர் தேன் இனஃப் ஃபார் யூ. ஆல்ரைட். ஸோ இப்போ இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா கண்ணா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியை நம்ம ஃபுல்லா முடிச்சிட்டோம். ஓகே, எஸ் மணிகண்டன், வாட் ஹேப்பன்ட் இஸ் தட் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு செஷன் வச்சிருந்தோம். அதுல ஒரு 30+ மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க. பட் த செஷன் காட் டிஸ்கனெக்டட். அதனால நம்ம திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஐ எம் டேம் ஷுர் செஷன் போக போக ஆளுங்க வந்துருவாங்க. ஓகே, ரைட். ஸோ வி வில் மூவ் ஆன் வித் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் தான் கண்ணா. அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல நீ எந்தெந்த ஃபார்முலாஸை மெயினா ஞாபகம் வச்சுக்கணும். உன்னோட எனர்ஜியை கண்டுபிடிக்க வேண்டிய ஃபார்முலாஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபார்முலாவை நீ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ரெண்டாவது, ரேடியஸ் ஆஃப் போர்ஸ் மாடல். ரேடியஸ் ஆஃப் போர்ஸ் மாடல் ஃபார்முலாவும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீ 0.5க்கு பதிலா 0.6 கூட சப்ஸ்டியூட் பண்ணி 0.6 n²/s அப்படிங்கிற இந்த ரேடியஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது, டோட்டல் எனர்ஜி ஃபார்முலா. ஒன்ஸ் அகெயின் வெரி இம்பார்ட்டன்ட், which is 𝑘𝑧𝑒² / 2rn. நாலாவது, எனர்ஜி பேஸ் பண்ணி நம்ம டி ப்ராக்லி வேவ்லென்த் பேஸ் பண்ண ஃபார்முலா, அப்புறம் நம்மளோட ஹெய்சன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல், அப்புறம் நம்மளோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் என்ன, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்ன, அசிமுதால் குவாண்டம் நம்பர் என்ன, இந்த கான்செப்ட்ஸ்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஆல்வேஸ் ரிமெம்பர், உனக்கு சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில இருந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ல இருந்து கொஸ்டின் கேட்கறானா, there will always be a question from quantum numbers. உனக்கு குவாண்டம் நம்பர்ஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். ஓகேவா? குவாண்டம் நம்பர்ஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். ஏன்னா நீ நீட் 2024 பேப்பர் எடுத்து பார்த்தாலும் சரி, நீட் 2023 பேப்பர் எடுத்து பார்த்தாலும் சரி, 2022 பேப்பர் எடுத்து பார்த்தாலும் சரி, கண்டிப்பா குவாண்டம் நம்பர்ல இருந்து மினிமம், ஐ எம் டெல்லிங் யூ, பேர் மினிமம் 1 to 2 கொஸ்டின் கேட்டுருவான். சரியா? குவாண்டம் நம்பர்ஸ்க்கு அடுத்ததான் நீ பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்டான கான்செப்ட் அப்படிங்கிறது போர்ஸ் மாடல். பிகாஸ் போர்ஸ் மாடல், எஸ்பெஷலி போர்ஸ் மாடல்ல இருந்து இப்ப நிறைய ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டின் தான் கேட்க ஆரம்பிச்சிருக்கான். ஸோ இதையும் நீ நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ சோ மச் சுரேந்தர் ரைனா. ஐ எம் சோ ஹாப்பி டு ஹியர் தட் கண்ணா. எஸ், ஸோ போர்ஸ் மாடல் பேஸ் பண்ண கான்செப்ட், போர்ஸ் மாடல் பேஸ் பண்ணி எனர்ஜி பேஸ் பண்ண ஃபார்முலா. ஓகே, தென் ரேடியஸ் பேஸ் பண்ண ஃபார்முலா. மூணாவதா உன்னோட வால்யூம் பேஸ் பண்ண ஃபார்முலா. இந்த ஃபார்முலாஸ்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நல்லா பார்த்து வச்சுக்கோ, கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பான். சரியா? ரைட். ஸோ அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல நீ இதெல்லாம் தான் மெயினா பார்க்கணும். ஹெய்சன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் பேஸ் பண்ணி, அப்புறம் டி ப்ராக்லி வேவ்லென்த் பேஸ் பண்ணி, அண்ட் பிளாங்க்ஸ் குவாண்டம் பேஸ் பண்ணி, இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ராவா ஒரு கொஸ்டின் வரக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, சோ நான் உனக்கு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் தான் சொல்லி தரேன் கைஸ். ப்ளீஸ் நோட் இட் டவுன் அண்ட் செஷனை லைக் பண்ணு இஃப் யூ வாண்ட் திஸ் நோட்ஸ். ஓகேவா? இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட் உனக்கு வேணும்னா லைக் திஸ் செஷன். ஒன்ஸ் த லைக் ரீச்சஸ் த மேக்ஸிமம், கண்டிப்பா நான் உனக்கு இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தரேன். சரியா? பிகாஸ் திஸ் இஸ் ஆக்சுவலி அ கேப்சூல். ரொம்பவே குட்டியான ஒரு மெட்டீரியல் தான் இது. ஆனா உனக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸும் ரிக்கரிங் ஃபார்முலாஸும் இதுல இருக்கு. ஆல்ரைட், கண்டிப்பா மணிகண்டன் 12க்கும் நான் டீச் பண்ணுவேன் கண்ணா, கவலைப்படாத. ரைட். நெக்ஸ்ட் கமிங் ஆன் டு கெமிக்கல் பாண்டிங் சாப்டர்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபார்முலா அப்படிங்கிறது percentage of ionic character கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. மேம் எப்படி மேம் அயானிக் கேரக்டர் கண்டுபிடிக்கிறான்? இந்த மாதிரி क्वेश्चन ரீசன்ட் டைம்ஸ்ல நான் நிறைய பாக்குறேன் மேம் அப்படின்னு கேட்டேனா. அயானிக் கேரக்டர் கண்டுபிடிக்க ஒரே ஒரு கான்செப்ட் தான். You have to divide your actual dipole moment
with calculated dipole moment into 100. This is the only formula which you can use. Easier, trust me, once or twice நீ formulasலாம் போட்டு நீ கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டேனா for sure உன்னால ஈஸியா இதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். Right? Then always remember dipole moment வச்சு geometry and polarity நம்மளால கண்டுபிடிக்க முடியும். Then Fajans ruleல என்ன சொல்லியிருக்காரு, உன்னோட கேட்டையான் ரொம்ப குட்டியா இருக்கும் பட் ஆனையான் ரொம்ப பெருசா இருக்கும். அண்ட் இதனாலேயே உன்னோட கோவேலன்ட் பாண்டுக்கும் ஒரு அயானிக் கேரக்டர் இருக்கு. எல்லா கோவேலன்ஸும் பியூர்லி கோவேலன்ட் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஃபஜன்ஸ் ரூல் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஃபஜன்ஸ் ரூல் பேஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டின் ரீசன்ட் டைம்ஸ்ல கேட்கறான். ஓகேவா? ஃபஜன்ஸ் ரூல்ல ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டின் ரீசன்ட் டைம்ஸ்ல ரொம்ப ரொம்ப ஈஸியா நீ ஒரு 3-4 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தேன்னா கண்டிப்பா 2 கொஸ்டின் பேப்பர்லயாவது அந்த கொஸ்டின் இருக்கும். ஸோ அதனால ஃபஜன்ஸ் ரூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஜன்ஸ் ரூல்ல நீ எதெல்லாம் பார்க்கணும், எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத மேம் இங்க கொடுத்துருக்கேன். சரியா? மணிகண்டன் கண்டிப்பா கண்டிப்பா கண்ணா. ஆக்சுவலா மணிகண்டன் நான் நம்மளோட வேதாந்து நீட் தமிழ் சேனல்ல என்சிஆர்டி லைன் பை லைன் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்க அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேம் சியூஇடி எக்ஸாமுக்கும் கிளாஸ் எடுப்பீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா கண்ணா. இஃப் யூ வாண்ட் தோஸ் கிளாஸஸ் லெட் மீ நோ, ஐ வில் ப்ரிப்பேர் நோட்ஸ் ஃபார் த சேம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரிக்கு போறோம், எம்ஓடிக்கு போறோம். எம்ஓடில பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பாண்ட் பாராமீட்டர்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின் ரொம்ப அதிகமா கேட்கறான். சரியா? சோ பாண்ட் ஆர்டர் எப்படி கண்டுபிடிப்பா? half into number of bonding electrons minus number of anti bonding electrons. ரெண்டாவது, பாண்ட் ஆர்டர் அதிகமா இருந்துச்சுன்னா ஆல்வேஸ் ரிமெம்பர் பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி, பாண்ட் ஸ்ட்ரென்த், ஸ்டெபிலிட்டி இது எல்லாமே அதிகமா இருக்கும். ஆனா bond order is only inversely proportional to bond length. It is inversely proportional to bond length. அப்போ bond order அதிகமா இருந்தா bond length கம்மியா இருக்கும். மூணாவது விஷயம், இந்த bond order கண்டுபிடிக்கிற பாத்தியா, இந்த bond order ஆடா இருந்துச்சுன்னா, ஓகேவா, ஆடா இருந்துச்சுன்னா அந்த மெட்டீரியலை நீ பாராமேக்னெட்டிக்னு சொல்லுவ. ஓகே, தேங்க்யூ சோ மச் மணிகண்டன். இதுவே உன்னோட பாண்ட் ஆர்டர் வந்துட்டு ஈவனா இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன். ஓகேவா, 2, 4, 6, 8 அந்த மாதிரி ஈவனா இருந்துச்சுன்னா அதை நீ டயாமேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லுவ. பாராமேக்னெட்டிக் தான் அங்க அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதுல ஒரே ஒரு சின்ன எக்ஸெப்ஷன் நீ ஞாபகம் வச்சுக்கணும். பாண்ட் ஆர்டர்ல ஆர் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு 10ஆகவோ 16ஆகவோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன். ரைட்? உன்னோட டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 10ஆகவோ 16ஆகவோ இருந்துச்சுன்னா இன் தட் கேஸ் அது மட்டும் பாராமேக்னெட்டிக்கா இருக்கும். இது மட்டும் ஒரு சின்ன எக்ஸெப்ஷன், நீ நோட் பண்ணி வச்சுக்கணும். புரிஞ்சிச்சுங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி எஸ்பெஷலி இந்த பாண்ட் ஆர்டர்லாம் ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் கார்பன் ஃபேமிலிக்கு ரொம்பவே ஃபேமஸான ஒரு கான்செப்ட் கண்ணா. ஆக்சிஜன் ஃபேமிலி பேஸ் பண்ண கொஸ்டின், அதாவது ஆக்சிஜன் O2- O2+ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். தென் ஏதாவது மாலிகுல் கொடுத்து இவங்க பாராமேக்னெட்டிக்கா டயாமேக்னெட்டிக்கான்னு கேட்கக்கூடிய கொஸ்டின், அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாமே உனக்கு கிளியர் கட்டா இந்த பாண்ட் ஆர்டர் அண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வச்சு சொல்ல முடியும். ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கண்ணா. உனக்கு நான் எப்படி ஃபஜன்ஸ் ரூல்ல இருந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டின் அதிகமா கேட்கறாங்கன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி எம்ஓடியில இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். சரியா? 99% ஒரு கொஸ்டின் வரும். நோட் பண்ணிக்கோ, அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸ்டேட் போர்ட் ஓகே மணிகண்டன், கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நான் போடுறேன் கண்ணா. ஐ வில் ஆல்சோ கம் அப் வித் தி வீடியோ ஃபார் தி சேம். சரிங்களா? Don't you worry மணிகண்டன், ஸ்டேட் போர்டுக்கு வீடியோ போட்டுடலாம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் திஸ் மாலிகுல் என்ன, ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் திஸ் அயான் என்னங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பான். ஓகேவா? ரைட். ஸோ ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடிக்க நீ பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் இன் ஃப்ரீ ஆட்டம். அந்த ஃப்ரீ ஆட்டம்ல எத்தனை நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குன்னு பார்த்துட்டு அத நீ டோட்டல் நம்பர் ஆஃப் நான் பைண்டிங் ஆர் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் கூட மைனஸ் பண்ணணும். சரியா? ரைட். மைனஸ் பண்ணிட்டேன்னா அவ்வளவுதானான்னு கேட்டேன்னா இல்ல, அந்த கிடைக்கக்கூடிய வேல்யூவை நீ டோட்டல் நம்பர் ஆஃப் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ஹாஃப் கூட மைனஸ் பண்ணணும். ஸோ த ஃபார்முலா கோஸ் லைக் திஸ்: வேலன்ஸ் எலக்ட்ரான் minus lone pair of electron minus half. Don't worry மணிகண்டன், கண்டிப்பா சீக்கிரமா போட்டுறேன். Half of
bonding bond pair electrons. ஓகேவா? ரைட். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணேன்னா அழகா ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடிச்சலாம். ஃபார்மல் சார்ஜ் so easy my dear. நோட் பண்ணி வச்சுக்கோ. நெக்ஸ்ட் நம்ம ரிலேட்டிவ் பாண்ட் ஸ்ட்ரென்த்தை பத்தி படிக்க போறோம். கண்ணா, எப்பவுமே ரிலேட்டிவ் பாண்ட் ஸ்ட்ரென்த் உன்னோட யாருக்கு நிறைய ஆர்பிட்டால்ஸ் இருக்கோ அவங்களுக்கு அதிகமா இருக்கும். பாண்ட் strength will be larger when your hybridization is larger in size. It has a lot of orbitals. அதனால்தான் sp3d2 dsp2 விட highly hybridization சொல்றோம். Then sp3, then sp2, then sp, then pp. ஓகேவா? Then sp, then ss, finally pp, which is collateral. Collateralனா இப்படி இருக்கு. ஓகேவா? lateral binding இருக்கு அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுச்சுங்களா? Thank you so much Manigandan. Thank you so much Rakana. So chemical bondingல நீ ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் தான். Please note it down Rakana. Please note it down. இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் உனக்கு. நெக்ஸ்ட் வெஸ்பா தியரியை பத்தி பேசுறேன்னா எப்பவுமே வெஸ்பா தியரியில நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், லோன் பேர் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் லோன் பேருக்கும் இடையே உள்ள ரிப்பல்ஷனை விடவும் பாண்ட் பேருக்கு இடையே உள்ள ரிப்பல்ஷனை விடவும் அதிகமா இருக்கும். சோ இதுதான் வெஸ்பா தியரியோட ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ரெண்டாவது, உன்னோட அமோனியா மாலிகுலோட பாண்ட் ஆங்கிள் என்னன்னு கேட்கலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோ, அமோனியா மாலிகுலோட பாண்ட் ஆங்கிள் 106.45 டிகிரி, வேறஸ் வாட்டரோடது 104.27 டிகிரி. என்ன காரணம் அப்படின்னா அமோனியால லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷனும் பாண்ட் பேர் ரிப்பல்ஷனும் மட்டும்தான் இருக்கும். எஸ் சுரேந்தர், so for your CUET all you have to do is Vedantu official website ku ponga kana, go to Vedantu's official website, look into the numbers, you will have the contact number, you can directly contact them. Seriya, I'm not sure if they have a course for that, but yes, you can check with them. Right? Hi Yuga. NEET cancel ஆக சான்ஸ் இருக்கா? வாய்ப்புலே இல்ல கண்ணா, வாய்ப்பே இல்ல. ஓகே, ஸோ நீட் ஒரு தடவை தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா அப்புறம் கேன்சல் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. இதெல்லாம் வதந்திகள். லாஸ்ட் இயர் நமக்கு வந்துட்டு அந்த சுப்ரீம் கோர்ட் நியூஸ்லாம் வந்ததுனால திருப்பி இந்த வருஷம் அதே வதந்தியை கிளப்பி விடுறாங்க. நீ கவலையே படாத, கண்டிப்பா எக்ஸாம் இருக்கும். ஓகே, காட் இட், கண்டிப்பா எக்ஸாம் இருக்கும். ரைட். நெக்ஸ்ட் ஃபைனலா ஹைபிரிடைசேஷன் எப்படி கண்டுபிடிப்ப? ரொம்ப 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 ஈஸி. இந்த கான்செப்ட் எல்லாம் வேணாம், சிம்பிளா ஸ்டெரிக் நம்பர் கண்டுபிடிங்க. ஓகே, ஸ்டெரிக் நம்பர் கண்டுபிடிங்க. எப்படி ஸ்டெரிக் நம்பர் கண்டுபிடிப்பீங்க? ஈஸி, லோன் பேர் மைனஸ் சிக்மா, சாரி லோன் பேர் பிளஸ் சிக்மா எலக்ட்ரான்ஸ். உனக்கு என்ன நம்பர் வருதுன்னு பாரு. 2 இருந்தா லீனியர், 3 இருந்தா ட்ரைகோனல் பிளானார், 4 இருந்துச்சுன்னா டெட்ராஹெட்ரல், 5 இருந்தா ட்ரைகோனல் பைப்ளேனார், 6 இருந்தா ஆக்டாஹெட்ரல், 7 இருந்தா டிஸ்டார்டட் ஆக்டாஹெட்ரல். ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் ஈஸியா நீ வந்துட்டு சால்வ் பண்ணணும். ஓகே, ரைட். சோ மணிகண்டன் கண்டிப்பா பிடிஎஃப் கொடுத்துடலாம்டா கண்ணா. சோ லைக்ஸ் அதிகமா வந்துச்சுன்னா கண்டிப்பா பிடிஎஃப் நான் உனக்கு அட்டாச் பண்ணி தரேன். ஹாய் மோனி, வெல்கம் ஆன் போர்ட் ராக்கண்ணா. சோ when we reach a maximum number of likes, சரியா? நான் ஆல்ரெடி கவுண்ட் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு பேராசை தான், பட் இருந்தாலும் பார்ப்போம். ஒரு 60-70 லைக்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த கேப்சியூல், இந்த உன்னோட ஃபார்முலா கேப்சியூலை நான் உனக்கு கமெண்ட் செக்ஷன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் தரேன். சரியா? சோ எஸ், லெட் அஸ் see எத்தனை லைக்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். லைக்ஸ் நிறைய வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த நோட்ஸ் தரேன். அண்ட் இந்த கேப்சியூல கொடுத்துருக்கிற ஒவ்வொரு கான்செப்டும் ஒவ்வொரு ஃபார்முலாவும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். கன்ஃபார்மா இந்த கேப்சியூல் பார்த்துட்டு போனேன்னா உனக்கு ஒரு ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின்ஸ்ல ஒரு 70-80% ஆஃப் கொஸ்டின்ஸை நீ அட்டெம்ப்ட் பண்ணிடுவேன். அவ்வளோ இம்பார்ட்டன்டான கேப்சியூல் இது. ஓகேவா? ஸோ லைக் பண்ணிடு. நெக்ஸ்ட், டாக்கிங் அபவுட் கெமிக்கல் ஈக்லிபிரியம் சாப்டர். ஸோ கெமிக்கல் ஈக்லிபிரியம் சாப்டர்ல ஃபர்ஸ்ட் கேபி கேசிக்கான ரிலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பேஸ் பண்ண கொஸ்டின் ரீசெண்ட் டைம்ஸ்ல அதிகமா கேட்கறான். தென் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் டெல்டா ஜி பேஸ் பண்ண கான்செப்ட் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் டெல்டா ஜி 0 இருந்துச்சுன்னா அந்த சிஸ்டம் ஈக்லிபிரியம்ல இருக்குன்னு அர்த்தம். டெல்டா ஜி பாசிட்டிவா இருந்துச்சுன்னா தென் பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம். டெல்டா ஜி நெகட்டிவா இருந்தா தென் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம். கண்டிப்பா பிடிஎஃப் தரேன் சந்தோஷ். ப்ளீஸ் லைக் த செஷன் டாக்கண்ணா, ப்ளீஸ் லைக் த செஷன். ஓகேவா? சோ கொஞ்சம் எவ்வளவு லைக் வருதுன்னு பார்த்துட்டு if we get lots and lots of like கண்டிப்பா நான் பிடிஎஃப் தரேன். Don't you worry. All right? Yes. So next,
KC ஓட யூனிட் and KP ஓட யூனிட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நுசைஃபா கண்டிப்பா PDF தரேன், கவலைப்படாத. ப்ளீஸ் டு லைக் தி செஷன். ஓகே, KC ஓட யூனிட் இஸ் மோல்ஸ் பர் லிட்டர். டெல்டா என்னங்கிறது அங்க இருக்கக்கூடிய சேஞ்ச் இன் நம்பர் ஆஃப் gaseous moles. KP கான யூனிட் at ATM power delta n. Okay, yes. Thank you Surendra, thank you so much. Hi Charamati. Okay, so next, reaction quotient and equilibrium constant கான ரிலேஷன் என்ன? ரொம்ப ஈஸி தாக்கண்ணா. உனக்கு என்ன தெரியும்? உன்னோட ரியாக்ஷன் கோஷன்ட்கான ஃபார்முலா வந்துட்டு ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் தெரியும். இதே இந்த சிஸ்டம் ஈக்லிபிரியம்ல இருந்துச்சுன்னா then your reaction quotient is equal to equilibrium constant KEQ or KC. if at all ரெண்டும் ஈக்குவலா இல்ல, QC வந்து கம்மியா இருக்குன்னா then உன்கிட்ட நிறைய ரியாக்டன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இல்ல மேம் QC கம்மியா இல்ல, KC தான் கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னேன்னா then உன்கிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்னா இது பேஸ் பண்ண கொஸ்டினும் கேட்கறான். நான் இங்க சொல்லக்கூடிய அத்தனை கான்செப்டுமே இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் நீ பார்த்தேனாவே 70-80% ஆஃப் ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின், ஐ எம் ரிப்பீட்டிங் இட், ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டினை நீ வந்துட்டு சால்வ் பண்ணிடலாம். சரியா? எஸ் தேவி, எஸ் கண்ணா. நெக்ஸ்ட் நம்ம ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட், ரியாக்ஷன் கோஷியன்ட், கிப்ஸ் எனர்ஜிக்கான ரிலேஷன் பார்க்க போறோம். இது பேஸ் பண்ண கொஸ்டின் உண்மையிலேயே ரீசென்ட் டைம்ஸ்ல நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டான். So you should always remember delta G is equal to delta G naught plus RT ln Q. Whenever equilibrium condition வந்துச்சுன்னா delta G 0 ஆயிரும், delta G 0 ஆயிருச்சுன்னா and Q வந்துட்டு K ஆயிருச்சுன்னா, equilibrium constant ஆயிருச்சுன்னா then நம்ம ஃபார்முலா அப்படிங்கிறது இப்படி மாறிடும். delta G naught is equal to minus RT ln Kc in case of solid liquids and ln Kp in case of gases. புரிஞ்சுச்சுங்களா? ரைட். நெக்ஸ்ட் lee-Chatelier's principle ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஜோரா ஆக்சுவலா என்னாச்சுன்னா கண்ணா, நம்ம ஆல்ரெடி இந்த செஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம் 2 o'clock. பட் அந்த செஷன் கட் ஆனதுனால திருப்பி இம்மீடியட்டா மேம் ஒரு செஷன் லைக் டீம்கிட்ட சொல்லிட்டு உருவாக்கினேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்காதுதா கண்ணா. ஓகே, ஸோ டோன்ட் யூ வரி, இனிமே உள்ள செஷன்ஸ்ல நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பா வரும். கைஸ், லைக் த செஷன், நிறைய லைக்ஸ் வந்தா இந்த நோட்ஸ் உங்களுக்கு செஷன் முடிச்சிருமே நான் தந்துருவேன். ஓகே, நெக்ஸ்ட் lee-Chatelier's principle. lee-Chatelier's principle பொறுத்தவரை, ஓகேவா, lee-Chatelier's principle பொறுத்தவரை whenever reactant concentration increases, உன்னோட ரியாக்ஷன் ஃபார்வர்டுக்கு தள்ளப்படும், நிறைய ப்ராடக்ட்ஸ் உனக்கு கிடைக்கும். இதுவே ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சிச்சுன்னா பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும், உனக்கு ரியாக்டன்ஸ் நிறைய உருவாகும். தென் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணனா தென் உன்னோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் குறைய ஆரம்பிக்கும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் குறைய ஆரம்பிக்கும். இங்க நான் எல்லாத்துக்குமே ரியாக்டன்ட்டை பத்தி தான் பேசுறேன். whereas pressure குறைச்சேனா அதிகமான ரியாக்டன்ஸ் உருவாகுற மாதிரி இருக்கும், ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனா இருந்துச்சுன்னா டெம்பரேச்சரை குறைச்சேனா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும், எண்டோதெர்மிக்ல டெம்பரேச்சரை குறைச்சேனா பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும். அண்ட் ஃபைனலா லூயிஸ் ஆசிடா இருந்தானா, ரைட், லூயிஸ் ஆசிட் அப்படிங்கிறவ யார் அப்படின்னு பார்த்தேன்னா தேர் ஆல் எலக்ட்ரான் பேர் அக்செப்டர்ஸ். த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் CO2. மேம் சூப்பர் சாட் பண்ண PDF தருவீங்களா? டே கண்ணா, நோ வரி, சூப்பர் சாட்லாம் பண்ண வேணாம். ஆல் யூ ஹேவ் டு டு இஸ் லைக் த செஷன் அண்ட் பி ஆக்டிவ் டா கண்ணா. ஓகேவா? ரைட். மோனி, JEE 2026 செஷனுக்காக நீங்க இப்ப வெயிட் பண்ண வேணாம். யூ கேன் ரைட் அவே ப்ரிப்பேர் இட் வித் திஸ் செஷன் இட்செல்ஃப். ஓகேவா? இப்பல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லா நீட் அண்ட் JEE கோர்சஸ் அப்படியே கிளாஸஸ் பார்த்துக்கிட்டே இருங்க, ஒன் ஷாட்ஸ் எல்லாம் கவர் பண்ணுங்க. இப்பல இருந்தே நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரைட், எஸ். So next நம்ம dissociation of weak acid and weak base பத்தி பேச போறோம். அதுக்கு முன்னாடி லூயிஸ் ஆசிட் லூயிஸ் பேஸ பத்தி பேசியிருந்தோம் இல்லையா? எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணோம்னா they are all லூயிஸ் ஆசிட், எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணோம்னா they are all லூயிஸ் பேஸ். ஓகேவா? got it. ப்ளீஸ் நோட் இட் டவுன் டா கண்ணா. நிறைய பேர் லூயிஸ் ஆசிட் லூயிஸ் பேஸ்ல தான் தப்பு பண்ற. நோட் பண்ணி வை, இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஓகே, Jennifer, kandipa I'll come up with a video. Don't you worry, kanna. Yes.
dissociation of weak acid and weak base. இந்த ஃபார்முலா உனக்கு இம்பார்ட்டண்டா ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோ. இந்த ஜஸ்ட் இந்த ரெண்டு ஃபார்முலா இருக்குல்ல, KAKBக்கான ஃபார்முலா which is totally similar, CX2 தான் ஒரே ஒரு ஃபார்முலா, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோ. பெருசா நீ அதுல பார்க்க வேண்டியது வேற எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட் பஃபர் சொல்யூஷன் ஹெண்டர்சன் ஈக்குவேஷன் உனக்கே தெரியும், சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு வர. ஸோ இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோ. அண்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர் pH is equal to pKa is equal to, it's not at all equal to 1. and உனக்கு ஒரு வாட்டரோட pH எவ்வளோன்னு கேட்டானா it is 14. இதுவே ஒரு வாட்டர் லைக் பாட்டில் இருக்கக்கூடிய H plus and OH minus ஓட pH டுகெதர் எவ்வளோன்னு கேட்டானா 14. இதுவே H plus ஓடது எவ்வளோ இல்லை OH minus ஓடது எவ்வளோன்னு கேட்டானா 7 அப்படின்னு சொல்லிடு. ஓகேவா? ரைட், இந்த டிஃபரன்ஸ் நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பஃபர் கெப்பாசிட்டி பேஸ் கொஸ்டின் கேட்டானா all you have to do is moles per liter of acid base mixture நீ pH change value கூட டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணேனா பஃபர் கெப்பாசிட்டி உனக்கு கிடைச்சிரும். அடுத்ததா அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் அண்ட் டிகிரி ஆஃப் அயனைசேஷனுக்கான ரிலேஷன். ஹாய் சாருமதி. யுகா, கண்டிப்பா யுகா, நான் இப்பவே செஷன் முடிச்சதுமே உனக்கு அப்டேட் பண்ணி தரேன் கண்ணா. டோன்ட் யூ வரி, நானே உனக்கு அப்டேட் பண்ணி தரேன், கவலையே படாத. சரியா? ரைட். சோ உன்னோட அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் அண்ட் டிகிரி ஆஃப் அயனைசேஷனுக்கான ஃபார்முலா alpha c square divided by 1 minus alpha. இது Oswald dilution law னுமே கேட்கலாம். Please note it down. Okay. Next degree of dissociation கான formula either root of KIV or KIC. ரெண்டுமே யூஸ் பண்ணலாம், ரெண்டுமே ஈஸி தான். Then common ion effect தான் என்ன? நீ if in case ஏதாவது ஒரு weak acidலயோ weak baseலயோ அவங்களோட சேம் அயான் இருக்கக்கூடிய மாலிகுல் ஆட் பண்றேன்னா then அந்த மாலிகுல் அந்த அயான்னால உருவாக்கக்கூடிய ஒரு எஃபெக்ட் தான் காமன் அயான் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அந்த காதர் ஹுசைன், இது பிசிக்ஸ் இல்லடாக்கண்ணா, கெமிஸ்ட்ரி. பட் எஸ், பிசிக்ஸ்னாலே உனக்கு ஃபார்முலா தான், நிறைய ஃபார்முலாஸ், கொஞ்சோண்டு கான்செப்ட் இருக்கும். ஓகே, எஸ். ஸோ காமன் அயான் எஃபெக்ட்கான ஒரே ஒரு ஃபார்முலா Ka/x, ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் solubility ப்ராடக்ட் அயனிக் ப்ராடக்ட் விட அதிகமா இருந்துச்சுன்னா தென் அந்த சொல்யூஷன் அன்சாச்சுரேட்டட்னு சொல்லுவேன். இல்ல மேம் அயனிக் ப்ராடக்ட் தான் அதிகமா இருக்குன்னு சொன்னேன்னா தென் த லைக் சொல்யூஷன் இஸ் சூப்பர் சேச்சுரேட்டட். அப்ப ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சா தென் இட் இஸ் கால்ட் as saturated. ஓகே, எஸ். சால்ட் ஆஃப் வீக் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸோட pH கண்டுபிடிக்கணும்னா இந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ. வீக் பேஸ் அண்ட் ஸ்ட்ராங் ஆசிட்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டேன்னா இது யூஸ் பண்ணிக்கோ. ஒரே ஒரு வித்தியாசம் தான், இங்க வீக் ஆசிட்ங்கிறதுனால ஆசிட் வீக்கா இருக்கிறதுனால நீ pKa log C பிளஸ் பண்ற. இதுவே வீக் பேஸா இருந்துச்சுன்னா pKb log C மைனஸ் பண்ணணும். அவ்வளவுதான். ப்ளீஸ் நோட் இட் டவுன். நெக்ஸ்ட் pH of weak acid and weak base கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? pKw ல இருந்து pKa and pKb மைனஸ் பண்ண வேல்யூவை ஆட் பண்ணணும். ஓகேவா? இதுல எந்த ஒரு டவுட்டும் உனக்கு இருக்க கூடாது. பிகாஸ் ட்ரஸ்ட் மீ, these are all சூப்பர் இம்பார்ட்டன்ட். சரியா? எஸ். நெக்ஸ்ட் நம்ம கெமிக்கல் கைனெடிக்ஸ்க்கு வந்துட்டோம். கெமிக்கல் கைனெடிக்ஸ் ஃபர்ஸ்ட் நீ ஓப்பன் பண்ணதுமே ரெண்டு விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கலாம். ஒன்னு ரேட் ரிலேஷன். ஓகே, I'll show it to you. ஒன்னு ரேட் ரிலேஷன் ஆர் ரேட் எக்ஸ்பிரஷனும் சொல்லலாம். இன்னொன்னு ரேட் ஈக்குவேஷன். ஸோ ரேட் ரிலேஷன்னா என்னடா கண்ணா அர்த்தம்? ரேட் ரிலேஷன்னா ரேட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் by is equal to plus concentration of product by T. Yes, rate equation na R is equal to K concentration A, which is reactant. Okay va? So இத நோட் பண்ணிக்கோ. rate relation and rate equation கான difference உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது rate constant ஓட யூனிட் என்ன? mole 1 minus n liter n-1 செகண்ட் இன்வர்ஸ். இங்க என்னங்கிறது ஆர்டரை குறிக்கும். நோட் பண்ணிக்கோ. இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். உனக்கு நான் கெமிக்கல் கைனெடிக்ஸ் ஒன் ஷாட் நடத்தும் போவே இந்த ஃபார்முலா 0th ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டருக்கு என்னன்னு சொல்லியிருந்தேன். பட் உனக்கு தெரியலன்னா ப்ளீஸ் இதையாச்சும் நோட் பண்ணி வை. சரியா? எஸ். ஸோ கைஸ், லைக் தி செஷன். ஒன்ஸ் we reach 70 likes நான் கண்டிப்பா உனக்கு இந்த நோட்ஸை தருவேன். ஆல்ரைட்? எஸ். நெக்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் அ ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷனோட ஆர்டர் என்ன? பொதுவா ஒரு ஆர்டர் ஆஃப் அ ரியாக்ஷனை உன்னால டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. அது ஃப்ராக்ஷனா இருக்கலாம், ஜீரோவா இருக்கலாம், ஆர் என்ன ஹோல் நம்பரா வேணாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ரியாக்ஷனோட மாலிகுலாரிட்டியை கண்டுபிடிக்கணும்னா தென் கண்டிப்பா ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ்
உன்னோட ரியாக்ஷன்ல எத்தனை விதமான ரியாக்டன்ட் யூஸ் பண்ற அப்படிங்கறத மட்டும் பார்த்தா போதும். your molecularity will never be zero or fraction because at least ஒன்னு ரெண்டு reactant இருந்தா தானே reaction நடக்கும். அதனால தான் molecularity is never zero or it is never in fraction. இது வரைக்கும் கிளியரா கண்ணா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? சொல்லு பாப்போம். any doubt so far? any doubt so far? doubt ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லு பாப்போம். yes yes yes. okay, so next நம்ம first order reaction கான formula, second order reaction கான formulas and zeroth order கான relation formulas என்னன்னு பார்த்தலாம். so first order க்கு k is equal to 2.303 divided by t log of a minus a0 divided by a minus x, whereas t have for the formula 0.693 divided by k. இதுவே second order கேட்டானா all you have to do is k கான ஃபார்முலா நீ முன்னாடி போட்ட அதே ஃபார்முலா தான், பட் ஆனா b a minus x a b minus x ஃபார்மேட்டை யூஸ் பண்ணும். இங்க a and b அப்படிங்கிறது உன்னோட கான்சென்ட்ரேஷனை குறிக்கும். சரியா சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல இருந்து எப்படி செகண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கணும்ங்கிறத சொல்லியிருக்கேன். ஜீரோத் ஆர்டருக்கான ஃபார்முலா உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரைட்? ஜீரோத் ஆர்டருக்கான ஃபார்முலா என்ன? x is equal to kt, concentration is equal to kt and t half is equal to a by 2k. ஞாபகம் வச்சுக்கோ. in zeroth order rate is not directly proportional to concentration. First order rate is directly proportional to concentration. okay, right. next இதுவே நீ மேம் எனக்கு இதெல்லாம் தெரியாது, ஏதோ ஒரு ஆர்டர் கொடுத்துட்டான், தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்னு சொல்லி ஏதோ ஒரு ஆர்டர் கொடுத்துட்டான், அதோட டி ஹாஃப் எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா போதும், ஈஸியா உன்னால கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் லெஃப்ட் இன் n half life எவ்வளோ? n half life இந்த n வந்து 5 6 7 என்ன நம்பரா வேணாலும் இருக்கலாம். அந்த இடத்துல நீ யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா கான்சன்ட்ரேஷன், இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை 2 power n, அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோ, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், அர்ஹினியஸ் ஈக்குவேஷன். கைஸ், லைக் பண்ணாதவங்க செஷன்ல லைக் பண்ணிருங்க. பிகாஸ் when we reach 60 likes, 70 கூட வேணாம், 60 likes ரீச் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா இந்த நோட்ஸ் உங்களுக்கே. ஓகேவா? 60 likes ரீச் பண்ணா கண்டிப்பா இந்த நோட்ஸ் உங்களுக்கே. ரைட். நெக்ஸ்ட், அர்ஹினியஸ் ஈக்குவேஷன் பார்த்தலாம். அர்ஹினியஸ் ஈக்குவேஷன் k is equal to e power minus EART, ஆர் அதோட ஸ்லோப் கேட்டானா இந்த EA by RT வித் ரெஸ்பெக்ட் டு லாக் நீ எழுதனா போதும். நெக்ஸ்ட் log of k2 by k1 பேஸ் பண்ண क्वेश्चंस இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல கேக்குறான். சோ அதனால தான் அந்த ஃபார்முலாவையும் நான் இங்க நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே மோனி, நீங்க எந்த போர்டா வேணாலும் இருக்கலாம் கண்ணா, பட் ஆல்வேஸ் ரிமெம்பர் ஒன் திங். நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்க எந்த போர்டா வேணாலும் இருங்க, பட் அட்லீஸ்ட் இப்பல இருந்தாவது என்சிஆர்டியை படிக்க ஆரம்பிச்சுங்க. சரியா? என்சிஆர்டி எக்ஸ்ட்ராவா படிக்க ஆரம்பிச்சுங்க. என்சிஆர்டி இஸ் த கீ. என்சிஆர்டி மட்டும் போதுமான்னு கேட்டா கிடையாது. என்சிஆர்டி பேசிக், அதை வச்சு நீ மற்ற கான்செப்ட்ஸை படிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் வித் என்சிஆர்டி தாக்கண்ணா. ஆல்ரைட்? எஸ். நெக்ஸ்ட் ஃபைனலா நம்ம ரிடாக்ஸ் ரியாக்ஷனுக்கு வந்திருக்கோம். ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல ரொம்ப 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 ஈஸியான கான்செப்ட்ஸ் தான் இருக்கு. யூ ஷுட் ரிமெம்பர் தட் ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படிங்கிறவன் தன்னைத்தானே ரெடியூஸ் பண்ணிட்டு பக்கத்துல உள்ளவனை ஆக்சிடைஸ் பண்ணுவான். இதுவே ரெடியூசிங் ஏஜென்ட்னா தன்னைத்தானே ஆக்சிடைஸ் பண்ணிட்டு பக்கத்துல உள்ளவனை ரெடியூஸ் பண்ணுவான். ஓகேவா? பக்கத்துல உள்ளவனை அவன் என்ன பண்றாங்கிறத பேஸ் பண்ணி தான் அவனுக்கு அந்த ஏஜென்ட் அப்படிங்கிற பேரே வருது. சரியா? நெக்ஸ்ட், ஒரு ஆசிடோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ஆக்சிடேஷன் நம்பரை பொறுத்து இருக்கும். பேஸோட ஸ்ட்ரென்த்ங்கிறது ஆக்சிடேஷன் நம்பரோட டினாமினேட்டரை பொறுத்து இருக்கும். இட் வுட் பி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். தென் எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்க்கான ஆர்டர், லைக் இந்த ஆர்டர் இருக்கு இல்லையா, இதற்கு நான் ஆல்ரெடி உனக்கு ஒரு ட்ரிக் சொல்லி தந்திருக்கேன். அதாவது லைக் பக்கானா, மொகல்மென், தண்ணி தேடி. ஓகேவா? H2O இங்க வரும், ஆட் பண்ண மறந்துட்டேன். H2O இங்க வரும். தண்ணி தேடி ஜென்கார்ல ஃப்ரீயா கோணிப்பையும் எடுத்துட்டு போறாரு. போற டைம்ல சன்ன பப்ல பாக்குறாரு, ஹேனு கூப்பிடுறாரு, திரும்பல, கூவி கூப்பிடுறாங்க. இங்க ஒரு அயோடின் வரும், அயோடின் போட மறந்துட்டேன். கூப்பிடுறாரு, அப்பவே திரும்பல. உடனே ஆங்கிரி பேர்ட் மாதிரி, ஓகேவா, AgBr, ஏஜியும் வரும், புரோமினும் வரும் இங்க. சோ ஆங்கிரி பேர்ட் மாதிரி பயங்கர ஃபெரோஷியஸா கத்திட்டு போறாரு. ஓகேவா? லாஸ்டா ஃப்ளோரின் வரும். சோ திஸ் இஸ் யுவர் எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ். எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்க்கான ட்ரிக் நான் ஆல்ரெடி உனக்கு சொல்லி தந்திருக்கேன். தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோ. சரியா? லைக் பக்கானா, மொகல்மென், தண்ணி தேடி ஜென்கார்ல ஃப்ரீயா கோணிப்பையும் எடுத்துட்டு போறாரு. போற வழியில அவரோட சன்ன பப்ல பாக்குறாரு.
பார்த்ததும் ஹேன்னு கூப்பிடுறாரு, திரும்ப மாட்டேங்கிறான். கூவி கூவி கூப்பிடுறாரு, அப்பவும் திரும்பல. உடனே அவர் ரொம்ப கோவம் வந்து ஆங்கிரி பேர்ட் மாதிரி ஃபெரோஷியஸா கத்திக்கிட்டே போறாரு. ஓகேவா? ரைட் ரைட் ரைட். இதுதான் நம்ம ஆர்டர். இதுல ஹைட்ரஜனுக்கு 0 எஸ்ஆர்பி வேல்யூ இருக்கும். ஹைட்ரஜனுக்கு கீழே உள்ளவங்களுக்குலாம் பாசிட்டிவ் எஸ்ஆர்பி, மேல உள்ளவங்களுக்குலாம் நெகட்டிவ் எஸ்ஆர்பி. அவ்வளவுதான். சரியா? ரைட். எஸ். நெக்ஸ்ட் அதுதான் நான் இங்க சொன்னேன் இல்லையா, அந்த வேல்யூஸ் எல்லாம் இங்க கொடுத்திருக்காங்க. ப்ளீஸ் நோட் இட் டவுன், ப்ளீஸ் நோட் இட் டவுன். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ்க்கு நம்ம வந்துட்டோம். ஆல்வேஸ் ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன? First law of thermodynamics என்ன? It is none other than law of conservation of energy. Energy can neither be created nor be destroyed but can be transferred from one form to another. இதுவே அதற்கான எக்ஸ்பிரஷன் என்னன்னு கேட்டேனா, ஃபர்ஸ்ட் லாக்கான எக்ஸ்பிரஷன் டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு, ஓகேவா, இங்க டெல்டா ஈன்னு மாத்தி போட்டுட்டேன். டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு Q plus W, where Q is heat and W is work. Work வந்துட்டு நீ with respect to pressure and variable volume எடுத்தேன்னா minus P delta V. இல்ல மேம் நான் வந்துட்டு ஒரு isothermal process எடுக்கிறேன், irreversible process எடுக்கிறேன் அப்படின்னா சொன்னேன்னா then it is going to be reversible. Sorry, reversible processல then it is going to be 2.303 log of nRT log of V2 by V1 or P1 by P2. இந்த formula ரொம்ப important. Next, always remember work of a reversible is more than that of irreversible. And irreversible reactant product மாறினா போதும், பட் ஆனா reversible திருப்பி product reactant மாறணும். ரெண்டு வேலை இருக்கு. அதனால தான் work of reversible is greater than that of work of irreversible அப்படின்னு சொல்றோம். Next, Q கான formula is C delta T, where C is heat capacity and delta T is change in temperature. Next, enthalpy change எப்பெல்லாம் நடக்கும்? enthalpy of fusionல, heat of vaporization, heat of sublimation, இது எல்லாத்துக்கும் formula என்னன்னு கேட்டாங்கன்னா delta S is equal to delta H by delta T or Q by T. இதை நீ ஞாபகம் வச்சுக்கணும். Next, enthalpy கான formula என்ன? delta H is equal to delta U plus P delta V, இதை நீ ஞாபகம் வச்சுக்கணும். or delta NGRT in case of gases. Next, Kirchhoff's equation என்ன? delta ET is equal to ET1 plus delta CV or CP. solid liquid இருந்தா வால்யூம், இல்ல மேம் கேஸ் அப்படின்னு சொன்னேன்னா CP எடுத்துக்கோ. T2 minus T1. ஓகேவா? கான்ஸ்டன்ட் வால்யூம் அண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல என்னவா இருக்கும்னு சொல்லியிருக்கோம். லினா கண்டிப்பா PDF தரேன்டா கண்ணா. ப்ளீஸ் லைக் திஸ் செஷன். நம்ம லைக் 60 தானுச்சுன்னா கண்டிப்பா PDF தரேன். Okay, hi Afia, welcome on board. Yes, next entropy கான formula என்ன? delta S is equal to product minus reactant or நான் முன்னாடி சொன்ன மாதிரி Q by T or delta H by T. இதுவே அது reversible reaction இருந்துச்சுன்னா then you have to remember that it is going to be the same formula which you used for work 2.303 nRT log of V2 by V1 or P1 by P2. Okay ba? Next, free energy change delta H gives free energy is equal to delta H minus T delta S. இதை வந்துட்டு with respect to E naught of a cell வச்சு சொல்லணும்னா minus NF E naught of a cell. Next, எப்பவுமே நீ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த டெல்டா ஜி பேஸ் பண்ணி அந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸா இல்லையான்னு உன்னால சொல்ல முடியும். இப்போ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. யூ ஷுட் ஆல்வேஸ் ரிமெம்பர், ஒன்னு டெல்டா எச் ரெண்டுமே நெகட்டிவா இருக்கலாம், இல்ல ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்கலாம், இல்ல ஒன்னு நெகட்டிவ் ஒன்னு பிளஸ்ஸா இருக்கலாம், ஒன்னு பிளஸ் ஒன்னு நெகட்டிவா இருக்கலாம். நான் அதை இங்க எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரெண்டுமே நெகட்டிவா இருக்குன்னா then your reaction will be spontaneous at low temperature அப்படிங்கறத மைனஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். இதுவே ரெண்டுமே பிளஸ் இருந்துச்சுன்னா it is spontaneous at high temperature அப்படிங்கறத பிளஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ மைனஸ் பிளஸ் வந்துச்சுன்னா ரியாக்ஷன் டெல்டா ஜி நெகட்டிவா இருக்கும். டெல்டா ஜி நெகட்டிவா இருந்தா it is always spontaneous. இல்ல மேம் டெல்டா ஜி பாசிட்டிவா இருக்கு, பிளஸ் மைனஸ் பிளஸ் டெல்டா ஜி பாசிட்டிவா இருக்குன்னு சொன்னேன்னா it is always not spontaneous. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோ, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நம்ம எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி சாப்டருக்கு வரோம். கண்ணா, இப்போ வரைக்கும் நான் சொன்னது உனக்கு கிளியரா புரிஞ்சிருக்கா? இதுல ஏதாச்சும் விஷயம் மேம் நீங்க ரொம்ப ஸ்பீடா போற மாதிரி இருக்கு மேம் அப்படின்னு ஏதாச்சும் உனக்கு தோணுச்சா? எதுவா இருந்தாலும் சொல்லு. ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். So that we will we will deal with the same. ஏதாச்சும் டவுட் இருக்காடா கண்ணா? ஏதாச்சும் டவுட் இருக்கா உனக்கு? ஸ்பீடா போற மாதிரி அப்படி ஏதாச்சும் தோணுதுங்களா? ப்ளீஸ் லெட் மீ நோ. Yes guys, let me know your answers.
ஓகேவா? ஸ்பீட் ஓகேவா? இதே ஸ்பீட்ல போலாமா இல்ல நான் ஸ்லோ டவுன் பண்ணணுமா? let me know in the comment section da kanna. ஸ்லோ டவுன் பண்ணணுமா இல்ல இந்த ஸ்பீட் ஓகேவா? சொல்லு பாப்போம். Okay, so we'll continue. Next நம்ம electrochemistry க்கு தான் போறோம். Always remember electrochemistry ஓட degree of dissociation கண்டுபிடிக்க நீ உன்னோட lambda equilibrium divided by lambda not equilibrium போட்டா போதும். Next specific conductance கண்டுபிடிக்கணுமா? Always remember kappa is equal to L by P or நீ உன்னோட cell constant வச்சு கூட இத கண்டுபிடிக்கலாம். G into G star or G star divided by R. எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மோலார் கண்டக்டிவிட்டி கண்டுபிடிக்கணும்னா K into 1000 by M. ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா K into 1000 by N. ஓகேவா? இதுல வந்து ஒரு சில இடத்துல நீ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ற, மீட்டர் யூஸ் பண்றியா சென்டிமீட்டர் யூஸ் பண்றியான்னு பேஸ் பண்ணி உன்னோட மோலார் கண்டக்டிவிட்டி மாறும். தகுந்த மாதிரி நீ மாத்திக்கோ. நெக்ஸ்ட் கோல்ராஸ் லால என்ன சொல்றாங்க, உனக்கு ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி வேணும்னா அதோட அயான்ஸோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆட் பண்ணா போதும். டெல்டா நாட் லாம்டா நாட் எம் இஸ் ஈக்குவல் டு லாம்டா நாட் ஏ பிளஸ் லாம்டா நாட் பி. இஃப் இன் கேஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருந்துச்சுன்னா அதையுமே நீ ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நர்ன்ஸ் ஈக்குவேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆக்கனா. நர்ன்ஸ் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி ஃபார்முலாஸ் கொஸ்டின்ஸ் ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய கேட்கறான். ஏன் ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டின் கூட கேட்கறான். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோ. ஸோ we know E is equal to E naught minus 0.06 by N log of products by reactants. ஓகேவா? இதே E naught of a cell கண்டுபிடிக்கணும்னா நீ இதை ரைட் டீம் லெஃப்ட் டீம் ஆட் பண்ணா போதும், இல்லைன்னா பிக் வேல்யூ மைனஸ் ஸ்மால் வேல்யூ பண்ணா போதும். நெக்ஸ்ட் டெல்டா G நாட்டுக்கும் அதற்கும் உள்ள ரிலேஷன் டெல்டா G நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் N F E naught of a cell. இது நான் ஆல்ரெடி உனக்கு சொல்லி தந்திருக்கேன். ரைட்? அண்ட் ஃபைனலி ஒர்க் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் NF E naught. Delta G is equal to delta H plus T delta G by delta T. All right? Yes. Next நம்ம pH கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா pH is equal to E cell minus 0.2 divided by 0.06 0.0591 0.06 நே எடுத்துக்கோ. thermodynamic efficiency கண்டுபிடிக்கணும்னா efficiency eta is equal to minus delta G divided by delta H. delta G கான ஃபார்முலாவை கூட நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த எஃபிஷியன்சி உன்னோட ஃபியூல் செல்க்கு மட்டும்தான் 95% இருக்கு, மற்றவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். இதையும் நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ராக்கனா. எஸ் ஓகே. மூவிங் பேக் டு நார்மாலிட்டி அண்ட் மோலாரிட்டி. டிகனா நீ கவலைப்படாத, நான் நோட்ஸ் தரேன். ஓகேவா? நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ் கவனி. ரைட். நெக்ஸ்ட் உன்னோட p வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா KH into chi பண்ணா போதும். நார்மாலிட்டி கண்டுபிடிக்கணும்னா நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் a solution in liter போட்டா போதும். மோலாரிட்டி கண்டுபிடிக்கணுமா நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ் போட்டா போதும். ஓகேவா? ரைட் சொல்யூஷன்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ரவுல்ஸ் லால டோட்டல் பிரஷர் இஸ் ஈக்குவல் டு PA plus PB. ஹென்ரிஸ் லால் அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதே கான்செப்டை நீங்க உள்ள கொண்டு வர. நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஐடியல் சொல்யூஷன்ல வால்யூமும் டெல்டா ஹெச்சும் சேஞ்ச் இன் வால்யூம் அண்ட் சேஞ்ச் இன் டெல்டா ஹெச் ஜீரோவா இருக்கும், டெல்டா ஜியும் டெல்டா எஸும் ஜீரோவா இருக்காது. அண்ட் ஒரு ஐடியல் சொல்யூஷனா அவர் ரவுல்ஸ் லாவை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவான். நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர் P naught A minus PA by P naught A is equal to chi B or அதோட ஃபார்முலா நீ யூஸ் பண்ணிக்கலாம். Next, always remember colligative property is directly proportional to number of particles or ions or moles of a solute particle. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ராக்கனா. இந்த ரிலேஷன் நீ கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? Yes, is that clear? Next, depression of freezing point delta TF is equal to KFM. Elevation in boiling point கேட்டாலும் அதுவே delta TB is equal to KB into M. அதே தான் வரும். சேம் ஃபார்முலா. இப்போ ரீசெண்ட் டைம்ல ப்ரெஷர் கொடுத்து டெல்டா டிபி கேட்டுட்டு இருக்கான். சரியா? ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் வச்சு உனக்கு வந்துட்டு டெல்டா டிபி கேட்கலாம். அந்த மாதிரி கேட்டானா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோ. சரியா? ரொம்ப 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 ஈஸி, யூஸ் பண்ணிக்கோ, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Next, osmotic pressure கான formula, it is very easy. Pi is equal to NRT. இங்க N க்கு பதிலா நீ C by V கூட போட்டுக்கலாம். ஓகேவா? சாரி N by V. N by V க்கு வந்துல CRT கூட போட்டுக்கலாம். where C is none other than concentration. Okay, yes. Next,
ரிலேஷன் பிட்வீன் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அண்ட் அதர் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இது உனக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. நோட் இட் டவுன், நோட் இட் டவுன், நோட் இட் டவுன். ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டினும் கேட்க ஆரம்பிக்கிறான். ஸோ உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஐ வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நார்மல் மோலார் மாஸ் டிவைட் பை அப்சர்வ் மோலார் மாஸ். இதுவே கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு வச்சு கண்டுபிடிக்கணும்னா அப்சர்வ் கொலிகேட்டிவ் டிவைடட் பை நார்மல் கொலிகேட்டிவ். டிகிரி ஆஃப் அசோசியேஷன் டிசோசியேஷன் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிச்சா போதும் 1 minus I n divided by n minus 1. Degree of association ku idu, degree of dissociation ka I minus 1 divided by n minus 1. Next, gaseous state la nammaloda concepts gaseous state la irundhuchna nama enna pananum. Always remember oh sorry dakana na extra va ideyum add panniten nenikiren. Idu 1 minute idu and idu edume unakku thevilla dakana. Okay va? So adu edume unakku thevilla. Please leave it off. Akshaya kandipa I'll give you PDF kana. Don't you worry, for sure I'll give you PDF, right? So don't you worry dakana, for sure you can take the PDF, right? So இப்போ next inorganic chemistry கான basic trends, general trends எல்லாத்தையுமே இங்க கொடுத்திருக்கேன். அதையும் ஒரு தடவை recap பார்த்தலாம். ஸோ இங்க பார்த்தேன்னா உனக்கு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு தேவையான கேப்சியூல் என்னென்ன தேவை அது ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கான கண்டென்ட்டையும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபார்முலா கேப்சியூல், இட் இஸ் லைக் உனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 70-80% ஆஃப் ஃபார்முலா கான்செப்ட் ஓரியன்டட் கொஸ்டின் எங்கேருந்து வரும் அப்படிங்கிறத இந்த ஒரு ஷீட் உனக்கு காமிச்சு தந்துடும். சரியா? ஸோ இந்த ஷீட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ணா, கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோ. ட்ரஸ்ட் மீ, இந்த ஷீட்டை வந்துட்டு நான் என்னோட லைக் எல்லா நான் ஒர்க் பண்ண இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், ஆர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், என்னோட சீனியர்ஸ் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன், அங்கேருந்தெல்லாம் நான் கேதர் பண்ண நோட்ஸை வச்சு பார்க்கும்போது this one material is more than sufficient. இது ரொம்ப பழைய மெட்டீரியல் தான். சரியா? நாங்கள் 2023 2022ல கூட இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டோம். அதனால தான் gaseous state, solid and liquid, surface chemistry இதெல்லாம் இதில் இருக்கு. பட் ட்ரஸ்ட் மீ, நீ இதை ரொம்ப சீரியஸா உன்னோட சிலபஸ் பேஸ் பண்ணி பார்த்தேன்னா இதுல இருந்தே உனக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துடும். ரைட்? So please note it down. அவ்வளோ இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸ்லாம் இதுக்குள்ள உள்ளடங்கி இருக்கு. So guys, please like the session. As I told, kandipa for more and more of likes you will get this session formula sheet. Okay, formula sheet ன்னு சொல்றதை விட it is a chemistry capsule அப்படின்னு கூட சொல்லலாம். All right? Yes. அக்ஷயா செஷன் முடிச்சதும் நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷன் ரெண்டுத்துலயுமே கொடுக்குறேன். யூ கேன் ஹேவ் அ லுக் இன்டு இட் கண்ணா. ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம பிசிக்கல் கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டோம். பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில உனக்கு தேவையான அத்தனை கண்டென்ட்டையும் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் இருக்கு. பட் அதுக்கு போறதுக்கு முன்னாடி we will have some 5 minutes of break. சரியா? ஒரு 5 minutes of break எடுத்துக்கலாம். So now it's time for break. Okay. எல்லாரும் break எடுத்துக்கோங்க. And thank you Mario. Thank you so much Rakana. And be back by இப்போ 3:11 ஆச்சா? 3:20. Okay, 3:20 கலாம் எல்லாரும் வந்துருங்க. Please be back Dakana. Please be back on time. Okay. Yes, Romeo. உங்களை மறக்க முடியுமா கண்ணா? I always remember each and every one of you, கண்ணா. So நீங்க கவலையே பட வேணாம்.
Yes. So, shall we start? Shall we start? Okay. Thank you, Mario. Thank you, Romeo. Yes, உங்கள ஞாபகம் இருக்கு கண்ணா. Hi, film maker Jagan. Hi, Anu. Welcome on board. Sorry, break விட்டதுனால நான் உங்க மெசேजेस பார்க்கல. But here I am. So, start பண்ணிடலாமா? Session start பண்ணிடலாமா? Hello. இப்ப கேக்குதா கண்ணா? Okay, I hope I am audible. Am I clear? Voice கேக்கல. Thank you so much, Anu. Thank you for letting me know. எனக்கே தெரியலடா கண்ணா. Thank you so much. இப்ப கேக்குதுங்களா? இல்லங்க நான் பார்க்கறேன். எஸ் தேங்க்யூடா கண்ணா. ரைட். இப்ப பாருங்க, நீங்க இந்த பீரியாடிக் டேபிள் சாப்டர்ல வரக்கூடிய இந்த ட்ரெண்ட்ஸ், அதாவது பீரியட் வைஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், குரூப் வைஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம், அதை தான் TBLRன்னு போட்டிருக்கேன். சரியா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தாவே போதும், இட் இஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. இதை வச்சே எந்த ஃபேமிலி பேஸ்ட் கொஸ்டின்ஸ், ஆர்டர் பேஸ்ட் கொஸ்டின் வந்தாலும், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஹாலோஜன், யாரோட ஆர்டர், யாரோட கான்செப்ட்ஸ் கேட்டாலும் உங்களால ஈஸியா சொல்ல முடியும். நோபல் ஃபேமிலியில மட்டும் எக்ஸ்ட்ராவா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் நான் இங்க கொடுத்துருக்கேன். இதை ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ தட் இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ. ரைட். நெக்ஸ்ட் நம்ம DNF பிளாக் எலிமெண்ட்ஸை பத்தி படிக்க போறோம். எக்ஸெப்ஷனல் கான்ஃபிகரேஷன் யாருக்கெல்லாம் இருக்கும்? குரோமியம், காப்பர், மாலிப்டினம், பெலேடியம், கோல்டு, அப்புறம் பிளாட்டினம், இவங்களுக்குலாம் எக்ஸெப்ஷனல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இதை நான் வந்துட்டு உனக்கு DNF பிளாக் நடத்தும் போதே ஒரு ட்ரிக்கை வச்சு சொல்லி தந்தது. ஜஸ்ட் கிவ் மீ 1 minute. ஒரே ஒரு நிமிஷம் இருங்களேன், நான் கையோட காமிச்சிடுறேன்.
யாருக்கெல்லாம் வந்துட்டு NS1 கான்ஃபிகரேஷன் இருக்கும் அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒரு ட்ரிக் வச்சு நம்ம படிச்சிருந்தோம். ஓகேவா? ஸோ இந்த ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கோ. இட் இஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட். NCCல மெயினா தெரிக்க விட போறோம் அப்படின்னு உன் ஃப்ரெண்ட் சொல்றான். நீ ஆல்ரெடி NCTல இருக்கிறதுனால நீ அப்படிலாம் பண்ண முடியாதுதா, உடனே ஆஃபீஸர்ஸ் ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க, உன்னை NCCலேருந்தே தூக்கிடுவாங்க, பயங்கர பனிஷ்மெண்ட்லாம் தருவாங்க அப்படின்னு சொன்னதும் அவன் காமெடியா ஆஹா அப்படின்னு அவன்கிட்ட கேட்குறான். சரியா? இதான் உன்னோட ட்ரிக். இதில் NS ஃபார் நியோபியம், குரோமியம், காப்பர், M மெயினா இஸ் ஃபார் மாலிப்டினம், தெரிக்கா இஸ் ஃபார் டெக்னீஷியம், R is for ruthenium and rhodium, AHA is for gold and silver. ஓகேவா? ஸோ இதை நீ ஞாபகம் வச்சுக்கிட்டேனாவே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல யாருக்கு NS1 வரும் அப்படிங்கிறத நீ ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அவங்களோட இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்டோட கான்ஃபிகரேஷன் ரொம்ப முக்கியம். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிக்கான ஃபார்முலா ரொம்ப முக்கியம். ஆனால் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிக்கு நான் தான் உனக்கு சொல்லி தந்திருக்கேன்ல, டோட்டல் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் பாரு. ஒரு அன்பேர் எலக்ட்ரான் இருந்தால் உன்னோட மேக்னெட்டிக் மூமெண்ட் 1.8, 2 இருந்துச்சுன்னா 2.8, 3 இருந்துச்சுன்னா 3.9, 4 இருந்துச்சுன்னா 4.9. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு 0.9 ஆட் பண்ணி போட்டேன்னா உனக்கு அதற்கான மேக்னெட்டிக் மூமெண்ட் என்ன அப்படிங்கிற வேல்யூ கிடைச்சிடும். நீ கால்குலேட்டே பண்ண வேணாம், இந்த ஃபார்முலாவே நமக்கு தேவைப்படாது. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். கோஆர்டினேஷன் நம்பருங்கிறது உன்னோட சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமை சுற்றி எத்தனை லிகேண்ட்ஸ் இருக்கோ அதுதான். ஸோ உன்னோட கோஆர்டினேஷன் நம்பர் நீ தெரிஞ்சு வச்சுக்கணும், புரிஞ்சு வச்சுக்கணும், கண்டுபிடிக்க தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் லிகேண்ட் வந்து பொதுவாக ஒரு லூயிஸ் பேஸ் டோனர், அவன் கண்டிப்பாக எலக்ட்ரான்ஸை சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்க்கு கொடுப்பான். தென் paramagnetic and diamagnetic, இந்த molecules யார் அப்படின்னு கேட்பான். paramagnetic substances gets attracted to magnetic field, diamagnetic will not. Next, in effective atomic number EN number கண்டுபிடிக்க சொல்லுவான். அதற்கான ஃபார்முலா Z minus oxidation number plus 2 into coordination number. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்காது, ஸோ நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஸ்டெபிலிட்டி ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ராக்கன்னா 3 கான்செப்ட் இருக்கு. ஒன்று, உன்னோட சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக சென்ட்ரல் மெட்டல் அயனோட சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக உன்னோட ஸ்டெபிலிட்டி கூடும். இதுவே லிகாண்டோட சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்டெபிலிட்டி குறையும். செலேட் ரிங்ஸ் உருவாச்சுன்னா தென் ஸ்டெபிலிட்டி கூடும். இதை 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட், ஐசோமரிசம். நிறைய ஐசோமரிசம் இருக்கு. ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம் இருக்கு. ஸ்ட்ரக்சர்ல சேஞ்ச் வந்துச்சுன்னா ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம். அயனைசேஷன் ஐசோமரிசம். உன்னோட லிகாண்டும் கவுண்டர் அயனும் இன்டர்சேஞ்ச் ஆச்சுன்னா அது அயனைசேஷன் ஐசோமரிசம். ஹைட்ரேஷன் ஐசோமரிசம். வாட்டர் மாலிகுல்ஸோட கவுண்ட் மாறிச்சுன்னா அது ஹைட்ரேஷன். லிங்கேஜ் ஐசோமரிசம். ஆம்பிடென்டேட் லிகாண்ட் யூஸ் பண்ணி ஒரு இடத்துல ONO ஆக்சிஜன் கூட சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமும், இன்னொரு இடத்துல நைட்ரஜன் கூட சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமும் அப்படியெல்லாம் மாறி லிங்கேஜ் மாறிச்சுன்னா அது லிங்கேஜ் ஐசோமரிசம். தென் பாலிமரைசேஷன் ஐசோமரிசம் இருக்கு, விச் இஸ் சோ ரேர், கேட்க மாட்டான். பாலிமரைசேஷன் வேலன்ஸ் உனக்கு வேணாம், உனக்கு சிலபஸ்ல இப்போ இல்லை. நெக்ஸ்ட், கோஆர்டினேஷன் பொசிஷன் ஐசோமரிசம். இந்த கோஆர்டினேஷன் ஐசோமரிசம் அப்படிங்கிறது உன்னோட அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ்ல 2 ஸ்பியர்ஸ் இருக்கு, 2 சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், 2 டைப் ஆஃப் லிகாண்ட்ஸ் இருக்குன்னா இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்ஸ் ஆர் லிகாண்ட்ஸ் மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆச்சுன்னா அதை தான் கோஆர்டினேஷன் ஐசோமரிசம்னு சொல்லுவேன். தென் ஸ்டீரியோ ஐசோமரிசம் இருக்கு. ஸ்டீரியோ ஐசோமரிசம்ல யாருக்கெல்லாம் ஸ்கொயர் பிளானார், யாருக்கெல்லாம் ஆக்டாஹெட்ரல் டைப் வரும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோ. நான் உனக்கு அதை ரிவைஸ் பண்ணுறதுக்காக எந்தெந்த மாலிகுல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத இங்கே ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஆல்சோ இதோட ஸ்டீரியோ ஐசோமரிசமும் கேட்பான். சரியா? ஸோ ஸ்டீரியோ ஐசோமரிசமும் படிச்சு வச்சுக்கோ, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹாய் ஸ்ரீமதி, வெல்கம் ஆன் போர்ட் கண்ணா. ஸோ அவ்வளோதான்டா கண்ணா. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில நீ இவ்வளோதான் படிக்கணும். இதுவே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எடுத்துட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி GOCக்கு நான் ஒரு மேரத்தான் போட்டிருக்கேன், தயவு செஞ்சு அதை பாரு. அப்படி இல்லை மேம் எனக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு டைம் இல்லைன்னா வேதாந்து நீட் தமிழ்ல ஆர்கானிக் இன்ஆர்கானிக்கான மெகா ரிவிஷன் வீடியோ போட்டிருக்கேன். பிசிக்கலுக்கான மெகா ரிவிஷன் வீடியோ நாளைக்கு வருது. சரியா? ஸோ நாளைக்கு எல்லாரும் செஷனுக்கு வந்துருங்க. That will be super useful for you. Trust me, trust the process. Next, general organic chemistry நீ ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியது என்ன? First, electronegativity of hybrid orbitals. உனக்கே தெரியும், S character is directly proportional to electronegativity, bond strength, but is inversely proportional to bond length. அந்த ஆர்டர்ல sp will have more electronegativity than sp3. Then conformational isomerism, எங்கெல்லாம் உனக்கு வந்துட்டு சிங்கிள் பாண்ட் இருந்து கன்ஃபார்ம் ரொட்டேஷன் நடக்குதோ அதெல்லாம் கன்ஃபர்மேஷனல் ஐசோமரிசம் கீழே வரும். இதுவே ஸ்டீரியோ ஐசோமரிசம்ல கான்ஃபிகரேஷன் ஐசோமரிசம்ல ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் வரும்.
அங்கதான் நீ ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸம் பத்தி எல்லாம் படிப்ப. ஓகே சந்தோஷ், கண்டிப்பா நான் PDF தரேன்டா கண்ணா, கவலையே படாத. So guys please like this session. இந்த மாதிரி நிறைய செஷன்ஸ் வேணும்னா ஓகேவா, இந்த மாதிரி நிறைய செஷன்ஸ் வேணும்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. கண்டிப்பா நான் உனக்கு இந்த மாதிரி நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி தரேன். இந்த மாதிரி எல்லாம் நோட்ஸ் வேணும்னா லைக் தி செஷன். ஓகே கண்டிப்பா சந்தோஷ், நான் PDF தரேன், கவலையே படாதீங்க. ஓகே நெக்ஸ்ட், மீசோ காம்பவுண்ட்னா என்ன? ஆப்டிகலி இன்ஆக்டிவா இருந்தும் 2 கைரல் சென்டரும் ஒரு பிளேன் ஆஃப் சிமெட்ரியும் இருந்துச்சுன்னா அதைத்தான் மீசோ காம்பவுண்ட்னு சொல்லுவோம். ஸோ மீசோ காம்பவுண்ட் எப்படி கண்டுபிடிப்ப? 2 கைரல் கார்பனும் ஒரு பாயிண்ட் ஆஃப் சிமெட்ரியும் இருக்கணும். அதாவது பாயிண்ட் ஆஃப் சிமெட்ரி இன் த சென்ஸ் அது வழியா நீ அந்த மாலிகுலை கட் பண்ணி பார்த்தேன்னா அது கரெக்டா 2 பாதியா ஈக்குவல் ஹாஃப்ஸா கட் ஆகணும். நெக்ஸ்ட், என்என்சியோமர்னா என்ன? ஒரிஜினல் அண்ட் இன்வெர்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் 50-50% எடுத்தேன்னா அதை ரெசமிக் மிக்ஸ்சர் ஆர் என்என்சியோமர்ஸ்னு சொல்லுவேன். தே ஆர் ஆல்சோ ஆப்டிகலி இன்ஆக்டிவ். ஓகேவா? நெக்ஸ்ட் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள், ஹோமோலிட்டிக் ஃபிஷன்ல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாகும், ஹெட்ரோலிட்டிக் ஃபிஷன்ல அயான்ஸ், கேட்டயான்ஸ் அண்ட் ஆனியான்ஸ் உருவாங்க. நெக்ஸ்ட், நியூக்ளியோஃபைல்ஸ்னா தே ஆர் எலக்ட்ரான் ரிச், தே ஆர் லைக் பாசிட்டிவ் சார்ஜ் அயான்ஸ் கூட கனெக்ட் ஆக பார்ப்பான். இந்த நியூக்ளியோஃபைல்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அவங்க எதர் ஆனியான்ஸா இருக்கலாம், ஆனா நியூட்ரல் மாலிகூல்ஸ் வித் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸா இருக்கலாம். அப்படியும் இல்லைன்னா ஆல்கீன்ஸ், ஓகே ஆல்கைன்ஸ் அண்ட் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸா இருக்கலாம். இவங்க எல்லாருமே உனக்கு நியூக்ளியோஃபைல்ஸ் தான். நோட் பண்ணிக்கோ, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே சந்தோஷ், 10 more minutes கண்ணா, 10 more minutes, 10 நிமிஷத்துல நான் கிளாஸை முடிச்சிருவேன். நெக்ஸ்ட், எலக்ட்ரோஃபைல்ஸ்னா தேர் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், அவங்க வந்துட்டு இன்கம்ப்ளீட் ஆக்டேட் ஸ்ட்ரக்சரோட இருப்பாங்க, கேட்டயான்ஸா இருப்பாங்க, லூயிஸ் ஆசிட்ஸா இருப்பாங்க. நெக்ஸ்ட், இண்டக்டிவ் எஃபெக்ட்னா என்ன? எனக்கு ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட்டும் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலிமெண்ட்டும் இருக்கு, அதற்கிடையே ஒரு பாண்ட் உருவாகுதுன்னா due to the electronegative nature, electrons electronegative elementக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்துக்கும். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தான் நம்ம இண்டக்டிவ் எஃபெக்ட்னு சொல்லுவோம். திஸ் இஸ் அ பெர்மனன்ட் எஃபெக்ட். இதுல பிளஸ் ஐ குரூப் மைனஸ் ஐ குரூப்னு சொல்லி 2 இருக்கு. ஜியோசி நடத்தும் போதே நான் உனக்கு அதற்கான ட்ரிக்கையும் சொல்லி தந்திருந்தேன். ஸோ பார்க்காதவங்க ஜியோசிக்கான மெகா மேரத்தான ஒரு தடவை பார்த்துரு. நெக்ஸ்ட், ரெசனன்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸ் எங்கெல்லாம் உருவாகும்? எங்கெல்லாம் உனக்கு டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட். ஹாய் மோனி, வெல்கம் ஆன் போர்ட். ஹாய் கீர்த்தனா, வெல்கம் ஆன் போர்ட். எங்கெல்லாம் உனக்கு டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் இப்படி மாறி ஆல்டர்னேட்டிவ் டபுள் அண்ட் சிங்கிள் பாண்ட்ஸ் வருதோ அங்கெல்லாம் உன்னோட டபுள் பாண்ட்ல இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான் சிங்கிள் பாண்டுக்கு ஷிஃப்ட் ஆகலாம். சிங்கிள் பாண்ட் இப்போ டபுள் பாண்டா மாறும், டபுள் பாண்ட் இப்போ சிங்கிள் பாண்டா மாறும். இப்படி புது ஸ்ட்ரக்சர்ஸ் உருவாக்கி அந்த மாலிகுலா as a whole அது ஸ்டெபிளைஸ்டா வச்சுக்கும். அண்ட் அந்த ஃபினாமினாவை தான் ரெசனன்ஸ்னு சொல்லுவோம். ரெசனன்ஸ் கூடவே நீ மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், உன்னோட ஒரு மாலிகுல்ல ரெசனன்ஸ் இருக்குன்னா then it is said to have high acidic strength. ஓகேவா? ரெசனன்ஸ் தான் உன்னோட அசிடிக் ஸ்ட்ரென்த் கூடும், பேசிக் ஸ்ட்ரென்த் குறையும். இதையும் நோட் பண்ணிக்கோ, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், ஆல்கேன்ஸ்ல இம்பார்ட்டன்டான கீ ஃபேக்டர்ஸ், கீ பாயிண்ட்ஸ் என்ன? தென் ஆல்கீன்ஸ்ல என்ன, ஆல்கைன்ஸ்ல என்ன? அரேன்ஸ், ஹாலஜன்ஸ், ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸ், ஈத்தர்ஸ், கார்பனைல் காம்பவுண்ட்ஸ், கார்பாக்சிலிக் ஆசிட், நைட்ரஜன், தென் பயோமாலிகூல்ஸ்ல எஸ்பெஷலி கார்போஹைட்ரேட்ஸ், அமினோ ஆசிட்ஸ், பாலிமர்ஸ் உனக்கு வேணாம், பாலிமர்ஸை கட் பண்ணிக்கோ. தென் இம்பார்ட்டண்டா என்னென்ன ரியேஜன்ஸ் உனக்கு இருக்கு, ஓகேவா? இந்த ரியேஜன்ஸை தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தா. ஸோ இம்பார்ட்டன்ட் ரியேஜன்ஸ் என்னென்ன இருக்கு, அதற்கான ரியாக்ஷன்ஸ் என்ன, அது எப்படி எல்லாம் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதையும் உனக்கு நான் இந்த பேஜ்ல ஆட் பண்ணி தந்திருக்கேன். ஸோ தயவு செஞ்சு இந்த நோட்ஸை பாரு, இதை ஃபுல்லா கவர் பண்ணிடு கைஸ். இன்னும் 3 லைக் தான் 40க்கு லைக் போடுறவங்க லைக் பண்ணிடுங்க. இந்த ஒரு PDF is more than enough for your last minute preparation. நீ கெமிஸ்ட்ரியே தொடல மேம், எனக்கு கெமிஸ்ட்ரியை பத்தி எதுவுமே தெரியாது மேம் அப்படின்னு நினைச்சனா கூட ஃபர்ஸ்ட் நம்மளோட வேதாந்து நீட் தமிழ் சேனல், ஓகேவா? வேதாந்து நீட் தமிழ் சேனல்ல உள்ள மெகா ரிவிஷன்ஸை நீ கண்டிப்பா அதை முடிச்சே ஆகணும் கண்ணா. 4 நாள், ஓகேவா? இன்னும் 10, 15, 20 நாள் தான் இருக்கு. அதுல 4 நாள் இந்த மெகா ரிவிஷனுக்காக ஒதுக்கிட்டேன்னா யுவர் செட். கெமிஸ்ட்ரியில நீ கான்செப்டை ஃபுல்லா படிச்சிருவேன். நெக்ஸ்ட், மெகா ரிவிஷனை முடிச்சதுக்கு அப்புறம் நான் இப்ப கொடுத்துருக்கக்கூடிய இந்த நோட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நோட்ஸ்
பிளஸ் நான் உனக்கு நேமிங் ரியாக்ஷனுக்கான நோட்ஸுமே இந்த ஒரு செஷன்ல அப்லோட் பண்ணி தரேன். இந்த 2 நோட்ஸையும் நீ ஃபுல்லா பார்த்துட்டேன்னா உனக்கு ஃபார்முலாஸ் நேமிங் ரியாக்ஷனை ரிவைஸ் பண்றதுக்கான மெட்டீரியல் கிடைச்சாச்சு. இந்த 2த்தையும் நீ ரீரிவைஸ் பண்ணிட்டே இரு. முடிஞ்சா ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோ, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் மினிட் எக்ஸாம்க்கு போறதுக்கு முன்னாடி கூட இதை பார்த்து வச்சுக்கோ. 3வது கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா இஃப் யூ ஹாவ் ஆம்பிள் டைம், உன்னால முடியும் அப்படின்னு நினைச்சேன்னா மட்டும் நம்ம வேதாந்து நீட் தமிழ் சேனல்ல நான் ஒரு 10,000 கொஸ்டின் சீரீஸ்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பேன். அந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்பீடா வச்சாவது போட்டு அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிப்பாரு. அந்த ப்ராப்ளம்ஸை தவிர்த்து உனக்கு வெளியில இருந்து ப்ராப்ளம்ஸ் வரக்கான கொஸ்டின் வரக்கான சான்சஸ் இல்லை. சரியா? பிகாஸ் லாஸ்ட் ஒரு எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பிளஸ் மற்ற பெரிய பெரிய இந்த கோட்டா இன்ஸ்டியூட்லாம் இருக்குல்லையா, அந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ஸோட பேப்பரை எல்லாம் வாங்கி ரீரிவைஸ் பண்ணி உனக்கு ப்ரிப்பேர் பண்ண செஷன் அது. அந்த 10,000 கொஸ்டின் சீரீஸ்க்கு நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த 10,000 கொஸ்டின் சீரீஸை நீ பார்த்தேனாவே போதும். கொஸ்டின் ப்ராக்டிஸ் இஸ் செட். அதுல இருந்து இந்த 3 விஷயத்த பண்ணேன்னா ஈவன் இஃப் இட் இஸ் லாஸ்ட் மினிட் கெமிஸ்ட்ரியில நீ நல்ல மார்க் வாங்க முடியும். சரியா? கெமிஸ்ட்ரியில ஒரு 160+ உன்னால எடுக்க முடியும். அதுக்கு நான் உனக்கு கேரண்டி தரேன். ப்ளீஸ் டூ இட், ப்ளீஸ் டூ இட். மோனி, நெக்ஸ்ட் லைவ் கிளாஸ் எப்போ மேம்? ஸோ நாளைக்கு நம்மளோட மெகா ரிவிஷன் ஆஃப் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி 11th and 12th சேனல் இருக்குன்னா வேதாந்து நீட் தமிழ் சேனல் இருக்கு. ஓகேவா? ஸோ வேதாந்து நீட் தமிழ் சேனல்ல நாளைக்கு பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கான மெகா ரிவிஷன் இருக்கு. எஸ் மோனி, நாளைக்கு மறக்காம வேதாந்து நீட் தமிழ் சேனலுக்கு வந்துருங்க. டைமிங் எய்தர் 11 or 12 o'clock ஆர் ஆஃப்டர்நூன் போல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ நீங்க இப்பவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எத்தனை மணிக்கு அந்த செஷன் வருது அப்படிங்கறதுக்கான அப்டேட் ஈவினிங் குள்ள நான் கொடுத்துட்றேன். நீங்க அந்த செஷனை ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? டி கண்ணா, டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. யூ ஹாவ் டு கிவ் யோர் மேக்ஸிமம். ட்ரஸ்ட் மீ, ஜாலியா போயிட்டு எழுதிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றதுக்கு நீட் ஒன்றும் எல்கேஜி யூகேஜி எக்ஸாம் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு இப்போவாச்சும் எஃபர்ட்டை போடு. அட்லீஸ்ட் நம்ம ஒரு அளவுக்காவது நம்ம மார்க்கை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணி பார்க்கலாம். சரியா? லாஸ்ட் 15 நாள்ல நீ 720 எடுப்ப அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் இஃப் யூ ஆர் ஃப்ரம் 0. பட் ஆனா நான் ஒரு அளவுக்கு படிச்சிருக்கேன் மேம் அப்படின்னு சொன்னேன்னா உன்னோட மார்க்கை பூஸ்ட் பண்றதுக்காக தான் மேம் இந்த மாதிரி செஷன்ஸ்லாம் வைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த செஷன்ஸை யூஸ் பண்ணிக்கோ. இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர் மை டியர்? Yes, yes, yes. Okay, so with this our session is done and dusted. Next இருக்கக்கூடிய செஷன்ல உங்களை மீட் பண்றேன். Until then, this is Premila. I'm signing off. Tata bye. Take care and have a great day.